ஹலோ ஃப்ரெண்ட், விநாயகர் சதுர்த்தி வருது இல்லை? அதுக்கு ஒரு கோலம் பார்ப்போமா? 4 பக்கமும் 4 தீபம் வச்சுட்டு பூக்கள் போட்ட மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கோலம். ரொம்ப ஈஸியான கோலம் கூட. வாங்க போட்டு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட், 11 புள்ளி 3 வரிசை, அடுத்தது 9, 7, 5, 3 எல்லாமே நேர்புள்ளி தான். இப்போது இந்த 11 நடு வரிசை இருக்குல்ல, 11 புள்ளி, அதில் நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணியிருக்கோம். சுற்றி 4 புள்ளி இருக்குல்ல, அதை கோடு போட்டு இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதோ இடையில ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, இதை இதோட சேர்த்துக்கலாம் 4 பக்கமும். அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு அதே போல் இன்னொரு ஒரு பூவோட இதழ் போல் போட்டுரும். இப்போ நடுவில் போட்டுட்டோம். இதில் கொஞ்சம் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ 4 பக்கமும் கலர் கொடுத்துருக்கோம். இடையில ஒரு சின்ன கோடு போட்டு இதுக்கு இடையில 4 பக்கமும் ஒரு சின்ன கோடு போட்டு அதில் ஒரு சின்ன ரவுண்டு போட்டு, இது ஒரு ரங்கோலியில் ஒரு டிசைனுக்காக அழகுக்காக போடுறது தான். போட்டுட்டோம். ஓரத்தில் அடுத்தது போடலாம் வாங்க. இப்போது இந்த 5 புள்ளி இருக்குல்ல, இந்த 5 புள்ளியில் நடு புள்ளியிலேருந்து ஒரு அகல் போடலாம். இப்படியும் இப்படியும் பிள்ளையார வேண்டிக்கிட்டு போட ஆரம்பிங்க. இப்போ இந்த பக்கம் 5 புள்ளியில் நடு புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த நடு புள்ளியிலேருந்து இப்படி இந்த 5 புள்ளியில் நடு புள்ளியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ தீபம் போட்டுடுவோமா முதல்ல? இப்போ 4 பக்கமும் தீபம் போட்டாச்சு. இதுக்கு ஒரு அழகு பண்ணலாம். அந்த அகலை ஒரு அழகு போடலாம். இங்கே கீழே இருக்கிற புள்ளி, அதில் ஒரு வளைவு வளைச்சு, இன்னொரு வளைவு வளைச்சு, பக்கத்தில் இருக்கிற புள்ளியோடு சேர்த்து இப்படி போட வேண்டியது. இப்படி ஒரு வளைவு, இப்படி ஒரு வளைவு, இதோடு சேர்த்து இப்படி, இதே போல் 4 பக்கம். இப்போ 4 பக்கமும் போட்டுட்டோம். இதுக்கு இடையில ஒரு சின்ன உள்ள ஒரு வளைவு போட்டு ஒரு டிசைன் போடலாம். இதுக்கு கீழே ஒரு சின்ன டிசைன் போடலாம். கீழே 3 புள்ளி இருக்குது பாருங்கள், ஒரு பக்கமும். இதை இந்த நடு இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதை இப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது இந்த பக்கமாக பார்க்க ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதே போல் இப்போ கீழே இருக்கிற 3 புள்ளியை, நேர் புள்ளியை இப்படி நேராக ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இது இந்த பக்கம், இது இந்த பக்கம். இப்போ இங்கே இப்போ 4 பக்கமும் போட்டுட்டோம். இந்த நடுவில் போட்டோம்ல, அதில் ஒரு சின்ன திலகம் போல் அதை சுற்றி போடலாம். இப்போது
இந்த 4 கோடு போட்டு 4 பக்கமும் ஒரு பூ போல் போட்டோம்ல, அதுலேருந்து இந்த 4 கோட்லேருந்து இந்த புள்ளிக்கு இன்னொரு பூ போல் போட போகிறோம். இப்போ இந்த பக்கம், இப்போ இந்த பக்கம், அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய பூவாக இருக்குது இது. இப்போது இந்த பூ போல் 4 பக்கமும் போட்டோம் இல்லையா? இப்போ இதுலேருந்து இந்த 3 புள்ளிக்கும் ஒரு கோடு, இந்த பக்கம் அதே போல். இதில் இப்போ இந்த 2 புள்ளியையும் ஜாயின் பண்ணி கலர் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த புள்ளியும் இந்த புள்ளியையும் இதையும் சேர்க்க போகிறோம் நம்ம. இதே போல் கீழே ஒரு வளைவாக போட்டு 4 பக்கமும் அதே போல். இப்போ இடையில வேறு கலரில் அதே போல் ஒரு இது போடலாம். இப்படி அதுலேருந்து இதுக்கு ஒரு திலகம் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். இதோட சின்ன சின்ன டிசைனாக சேர்ந்தது, பூக்களும் அகலும் சேர்ந்து இந்த கோலம் போட்டிருக்கோம். விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த அகலை நம்மளோட கற்பனைக்கு தகுந்தபடி இதை அழகும் பண்ணிக்கலாம். நம்ம போட்டுட்டு மேலே ஒரு சின்ன சின்ன புள்ளி வச்சுருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு இது நம்மளோட. நீங்களும் போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியான கோலம்தான். விநாயகர் சதுர்த்திக்கு போட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.